நம்ம ப்ரே பண்ணலாம். நீங்க அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்க மறுபடியும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். திரும்பவும் இந்த 2வது வாரத்துல கூட எங்களை நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்க கூடியிருக்கிற நோக்கத்தை நீர் அறிவீர். கிருபையாய் இந்த வேலையை ஆசீர்வதித்து தாரோம். இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் சுவாமி. இந்த நேரத்துல உம்முடைய வசனங்களை தியானிக்க, உம்முடைய வசனங்களை ஆண்டவரே நாங்க ஏற்றுக்கொள்ள, அதன்படி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னியும். ஆவியானவர் இந்த வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்களுக்கு நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனை தாரும். இந்த நேரத்துல உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் சுவாமி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்பேற்று நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, welcome everyone to this study. நாம இன்னைக்கு 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருந்தோம். முதல் ஒரு 2-3 வசனங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அதை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். சோ இதுதான் நம்ம கடைசியா அன்றைக்கு பார்த்தோம். அதாவது இந்த முதல் 2 வசனங்களில பேதுரு முக்கியமாக பெண்களுக்கு அவர் எழுதுகிறார். பெண்கள், அதாவது வைஃப்ஸ்க்கு, குறிப்பாக வைஃப்ஸ்க்கு அவர் எழுதுகிறாரு. நம்ம அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம இதை குறித்து அன்றைய நாள்ல நாம பார்த்தோம். அதுலதான் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இட் இஸ் சப்மிஷன். More than the word obedience, the word used here is submission, not subjection. There is a difference. It is submission. சரி, அப்போ அந்த சப்மிஷனுங்கும் போது அதையும் நாம பார்த்தோம் முதல்ல இதுல. It is a obligation for a Christian wife, not for everyone. For a Christian, and especially as it is mentioned here for a wife, it is an obligation. And it is also an opportunity and an ornament. பாருங்க, obligation, opportunity, ornament. Obligation, why? Because இதுல நம்ம பீட்டர் எம்பசைஸ் பண்றது என்னன்னு சொன்னா, இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்புமே, எல்லா அவருடைய அறிவுரைகளுமே கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்படுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவலா he brings it. So இங்க என்ன சொல்றாருன்னா, why is it an obligation? Because Christ has given this husband to you, and so it is an obligation for you to obey or to submit to his decisions. அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். We should also remember, sometimes the husbands may not be correct in everything. They may not be very intelligent, and it never mentions that they are superior in any way, even in the spiritual way. நம்ம கலாத்தியர்ல வாசிக்கிறோம், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. But still, because this is a relationship ordained by God, we are obliged to submit to the husband. Next is, submission is an opportunity. Why is it an opportunity? It is an opportunity because அந்த 2வது வசனத்துல பார்க்கிறபடி,
in an unyoked marriage, in a marriage where both are not believers, one is a believer and other is not a believer, or maybe the spiritual standards may be different, whatever may be the reason, uh, it is an opportunity for the wife to uh, to exhibit or to bring forth her qualities to the husband, to bring that husband to the Christian faith. So that is an opportunity. And the third one, it is an ornament. So இதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதனால நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு irresistible பியூட்டி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். irresistible beauty of a tender hearted woman அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு இருந்தா நமக்கு எப்படி இருக்குமா, அந்த டெண்டர் ஹார்ட் இருக்குமா, ஜென்டில்னஸ் இருக்குமா, அந்த சப்மிசிவ் ஸ்பிரிட், அந்த ஹியூமிலிட்டி இருந்தா இந்த வயலன்ஸ் இருக்காது, ரிபலியஸ் ஆட்டிடியூட் இருக்காது. இன்ஸ்டெட் யூ வில் ஹாவ் அ டெண்டர் ஹார்ட்டட் நேச்சர். அதுக்கு 3 முக்கியமான அவங்கள்ட்ட காணக்கூடிய காரியங்கள் என்னன்னா, அவங்க ஆக்ஷன்ஸ், அவங்க வாழ்க்கை முறை ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் ஹர் வேர்ட்ஸ், and that actually brings the husband to faith. இரண்டாவதாக her attitude, இதுதான் நமக்கு எதை காட்டிலும் முக்கியம். நான் சொல்லுவேன், attitude is very very important. Attitude decides your actions and your attitude decides your priorities. இந்த admiration நீங்க நம்ம சொல்றது, it is actually the priorities. Whom do you follow or to whom do you give importance? அப்படிங்கும்போது biblical examples and biblical principlesக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் the third point. The second one is attitude. இந்த ஆட்டிடியூட் வந்து நமக்கு ரொம்ப சரியா இருக்கணும். we must have the Christian attitude. பிலிப்பியர்ல சொல்றார், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுள். அந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, அந்த ஆட்டிடியூடு வந்து ஜென்ரலாவே நீங்க வேர்டுக்கு நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த பிளேஸ் வேல்யூ எல்லாம் கொடுப்போம். ஏனா 1, டினா 4 அப்படின்லாம் கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆட்டிடியூடுக்கு நீங்க பிளேஸ் வேல்யூ கொடுத்து பார்த்தீங்கன்னா 100ன்னு வரும். நம்ம எதையுமே 100% அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த ஆட்டிடியூடுங்கிற வேர்டுக்கு நீங்க பிளேஸ் வேல்யூ கொடுத்து பார்த்தீங்கன்னா 100 வரும். ஸோ இட் இஸ் த பர்ஃபெக்ட் திங் that a person should have, and அந்த attitude should be a Christ-like attitude. அதுதான் prettiest feature for a woman, for a godly woman. இவங்க அந்த பேதுருவாகட்டும், பவுல் ஆகட்டும், அவங்களுடைய நிருபங்களில் எல்லாமே இந்த மாதிரி மனைவிகளுக்கு, கணவர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கைக்கு குறித்து அதிகமான ஆலோசனைகளையும் அதிகமான இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. அது ஏன் அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க திருமணமாகாத பெண்கள் முதல் நூற்றாண்டுல பேட்ரியா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, தே ஆர் அண்டர் பேட்ரியாக்கியல் மோட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதாவது தகப்பனுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த பெண் குழந்தையிலிருந்தே திருமணம் ஆகும் வரை அந்த குழந்தை வந்து தகப்பனுடைய டெசிஷன்ஸ், தகப்பனுடைய விருப்பங்கள், தகப்பனுடைய என்ன சொல்றாரோ அதை படிக்கணும், எங்க போகணுங்கிறாரோ அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கண்ட்ரோல்ல வந்து தகப்பனிடத்திலே இருந்தது. அதாவது அது ஆண் ஆதிக்கம் உள்ள ஒரு சமுதாயம் என்று நம்ம அதை சொல்ல முடியும். ஆணாதிக்கம் உள்ள சமுதாயம். ஏன்னா ஆண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம். பெண்களுடைய பெயர் கூட வேதத்துல கூட பெண்களுடைய பெயர்கள் அதிகமாய் குறிப்பிடவில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சொந்தமான ஒரு விருப்பம், ஒரு சொந்தமான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடவுளை பின்பற்றுறது எதுவுமே அவங்க செய்ய முடியாது. சொந்தமா அவர்கள் எதுவுமே
செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. When in marriage the daughter is now owned by the husband. இப்ப அதே அந்த பெண் இப்பொழுது அந்த முழு அதிகாரமும் தகப்பனிடத்தில் இருந்த அதிகாரத்தை அந்த கணவனுக்கு சென்றுவிடும். இப்ப கணவன் சொல்றதுதான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அது எதுவா இருந்தாலும் சரி, they have to simply follow what the husband does. அதனால தான் இந்த இந்த விதமாக ஆலோசனைகளை அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். ஒரு விசுவாசியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால, இம்பாக்ட்னால நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு அவிசுவாசி ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய அநேக காரியங்களை வாசிக்கிறோம். இங்கே ஒரு மனைவியின் மூலமாக அது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க. இவங்க எந்த சபைக்கு எழுதியிருந்தாலும் இதே சிந்தனைகளை யார் எழுதியிருந்தாலும் சொல்றத பாக்குறோம். நாம பேதுருவை பற்றி பேதுருவின் நிருபத்தை வாசிக்கிறோம். இது பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். ஆனா அங்கேயும் அதே தான் வாசிக்கிறோம். என்னன்னு, அவிசுவாசியாகிய புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். பாருங்க, he gets sanctified through her prayers, through her attitudes, then her actions. Never the words. It doesn't speak about words. It speaks about actions, and more above all, it speaks about the attitude. So, அந்த believer-உடைய influence அந்த அன்பிலீவிங் ஹஸ்பண்ட் மேல இவ்விதமாய் செயல்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்கு முக்கியமா உதவி செய்யக்கூடியவர் யாருன்னு சொன்னா ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அதனால நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம்னு பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோமானால் தான் நமக்கு ஆவியானவர் உதவி செய்வாரு. நாம மற்றவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். நாம் ரட்சிக்கப்படாத விசுவாசியா இருந்தாலும் நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வீணாய் போகும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாதான் நம்ம மற்றவர்களையும் நமக்குள்ளாக கொண்டு வருவதற்கு எளிதாய் இருக்க முடியும். ரெண்டாவதாக அந்த சப்மிஷன்ங்கிறத நம்ம பார்க்கணும். சப்மிஷன் அப்படின்னு சொன்னா நாம எப்பவுமே அதை நல்ல நம்ம இந்த விளங்கி கொண்டோம்னா இது நமக்கு ரொம்ப எளிதா இருக்கும். இந்த நாட்கள்ல இதுதான் பெரிய பிரச்சனையாய் குடும்பங்களில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்துல, சபையில, கோர்ட்ல இருக்கிற அத்தனை கேசஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சப்மிஷன் இல்லாததுனாலதான் அவ்வளவு பிரச்சனை வர்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ சப்மிஷன் இஸ் த ஸ்பைஸ் ஃபார் ஹார்மனி. உங்க குடும்பத்துல ஒரு நல்ல இணக்கம் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு அன்பின் சூழ்நிலை இருக்கணும்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, என்ன வேணும்னா பல காரியங்கள் உண்டு. அதுல பெண்கள் சைட்ல இருக்க வேண்டியது சப்மிஷன். அதனாலதான் வைஃப்ஸ்ன்னு சொல்லி அதை நிறைய எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் நான் அப்பவே சொன்னது போல, இட் டசன்ட் ரெஃபர் டு moral, intellectual or spiritual inferiority. We should never think the other party is superior and so we have to submit. It is not that. And sometimes they may even be wrong. Even if they are wrong also, we are to give in, we are to submit for the sake of the functionality of the relationship. For the functionality of the relationship, for maintaining a harmony, for maintaining the peace in the family, we have to give in. They may be wrong. No one is perfect. But this is a thing. Another important thing which will help us to submit is, it is because God has ordained. It is the order of Christ. Christ as order means not the command. Here what I mean is, who has to be in the superior position? It is God who has ordained. So இப்ப நம்ம ஆபீசர்ஸ், நம்ம superiors, நமக்கு குடும்பத்திலேயே பெரியவங்க, இன்லாஸ், இதெல்லாமே கர்த்தர் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கிறதுனால நாம என்ன செய்யணும், அதற்கு நாம் கீழ்ப்பட. இந்த எண்ணத்தோடு நாம கீழ்ப்படியும் போது, so it is our
That is the attitude, the inner beauty, the inner hidden nature of a woman will influence outwardly. அது அது வந்து வெளியே தெரியும். அவங்களுடைய சப்மிஷன்னால, அவங்களுடைய ஹார்மனைசிங் எஃபர்ட் பார்க்கும்போது we will know it is the beauty of the inner person in this thing. So submission is very, very important. ஜான் பைப்பர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நிறைய கமெண்டேட்டர்ஸ் இந்த வசனத்துக்கு பேசியிருக்காங்க. ஸோ தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன். ஜான் பைப்பர் என்ன சொல்றாருன்னா, the husband does not replace Christ as the woman's supreme authority. நம்ம இணங்க வேண்டும், நம்ம ஹஸ்பண்ட்ஸ் டிசிஷன்ஸ்க்கு நாம ஒத்து போகணும். அதே சமயத்துல கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? we should resist. கிறிஸ்துவுக்கு எதிரான கோட்பாடுகள்ல நாம இருக்கக்கூடாது. ஸோ ஹஸ்பண்ட நம்ம அப்படி இது அடுத்த டேஞ்சர். ஹஸ்பண்ட்னு சொல்லி கர்த்தருக்கு பதிலாக கர்த்தர் வைக்க இடத்துல அதுக்கு தான் அந்த ஆட்டிடியூடும் ப்ரையாரிட்டிஸும் நம்ம சொல்றது. ஏன்னா நம்ம எந்த எப்படி செய்யணும்னு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஸோ if we are a saved person, God will definitely help us. The Holy Spirit will definitely help us to keep in order, in place everything. So she must never follow his leadership into sin. Example, Sapphira, Anania Sapphira's. அவங்க 2 பேரும் செஞ்ச தப்பு, அதுக்கு ஒத்து போனாங்க 2 பேருமே, இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, பாவத்துக்கு இணங்கி போக கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, this is something which I really liked. Even when she stands against her husband's will, she can still have a spirit of submission. நம்ம இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்ல நாம அவங்க சொல்றதுக்கு இணங்காமல் இருப்பதினால நாம வந்து முழு எதிரியாகிறதில்ல. We can still have that spirit of submission, and yet we can, what we do, we can resist in certain things. So we are not just blind, we are not slaves just to be fully. அதனால தான் சொன்னேன், it is not subjection, it is submission. But slaves எல்லாம்னா you have nothing of your own. அப்படி கிடையாது. It is our free will submission. Peter says the unbelieving husband has already heard the gospel. So அதனால what we should do is we shouldn't be nagging him. So ஜான் பைப்பர் அதை சொன்னாரு, அதையே பார்க்லேயும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, nagging your husband will not convert him. சில பேர் எதை எடுத்தாலும் தொண்ணு தப்பு, இது இப்படி செய்யாதீங்க, அது செய்யாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது, words will not definitely help a person to be converted than your actions. So it is your life which speaks louder than your words. Badgering your husband or arguing with him into the kingdom of God will not be helpful. The wife has the responsibility of not alienating. This is another important factor. அதாவது குடும்ப கூடுகைகள்ல குடும்பத்துல இருக்கும்போது, when a person is not spiritually equal, you should not allow that person to be isolated. இந்த ரைச்சியஸ்னஸ் வந்துடக்கூடாது. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாம் கேதர் ஆயிட்டு அப்படியே ஒரு ஏலியனேட் பண்றது, ஐசோலேட் பண்றது, this is all very wrong in a family. So wife has to lead a silent preaching of a lovely life. அதுவும் ரொம்ப அருமையா அழகா பாக்லே சொல்லியிருக்காரு. Wife has to lead a silent preaching of a lovely life. So this is a very great responsibility of a wife. அதான் godly submission, chaste conduct and the fear of God. இதுக்கு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னா மோனிகா. இந்த மோனிகாங்கிறவங்க வந்து மதர் ஆஃப் அகஸ்டின் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அகஸ்டின் வாஸ் அ ரிச் மேன் அண்ட் he had a very rich background.
ஆனா both the husband and the son were not saved. ஆனா மோனிகா was a God fearing person and a very prayerful lady. So she had a great responsibility of bringing these two people into the kingdom of God. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா நல்லா அதிகமா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. Only through prayer. She never used to preach. She never used to instruct the persons. She only guided them. And she was praying, all the time praying. அவங்க ஹஸ்பண்ட் வந்து just before death, ஒரு few days before death, அவங்க ஹஸ்பண்ட் வந்து she was saved. And this boy was saved even before that. Augustine was saved even before that. அது அவருடைய கன்ஃபெஷன்ஸ்ங்கிற புக்ல அவர் எழுதியிருக்கிறாரு. அகஸ்டின், she served him as her lord, himna அவங்க ஹஸ்பண்ட், she served him as her lord and did her diligence to win him unto thee அப்படின்னு காட் கிட்ட எழுதி, அந்த காட் கிட்ட அட்ரஸ் பண்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு அந்த கன்ஃபெஷன்ஸ்ல. preaching thee unto him by her behavior, which thou ornamented her, making her reverently amiable unto her husband. The behavior னு சொல்லும்போது all the godly qualities which that lady possessed, that was her ornament. அது அவர் அழகா எழுதியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய அப்பா எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து அந்த கன்ஃபெஷன்ஸ்ங்கிற புக்ல அவர் எழுதியிருக்காரு. நான் சொன்னது போல just before death, few days before death only he was saved, but all through her godly behavior and prayer and spiritual guidance. வேற எங்க நம்ம இப்ப இன்னைக்கெல்லாம் நிறைய நம்ம கேட்டோம்னா எங்க ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா வெளிய நிறைய விதங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ட்ராக்ஸ் வாசிச்சோம், புக் வாசிச்சோம், மீட்டிங்ல அப்படிலாம். இந்த பர்சன் வாஸ் கன்வெர்டட், வாஸ் சேவ்ட் only through his wife. And the son also was all the time pushed to this salvation by the force of the mother's prayer. So a mother's prayer is a very powerful weapon, which even the Satan trembles. Satan trembles at anyone's kneeling posture of prayer, but a mother's prayer, it simply trembles. So that is it. இப்போ 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் திரும்ப அவங்கள பற்றிய பெண்களுக்கே இதை அட்ரஸ் பண்ணியிருக்கு. இதுல ஆர்னமெண்ட்னு சொன்னா இல்லையா, இப்ப ஆர்னமெண்ட்டை பத்தி இங்க பேசுறாங்க, அலங்காரங்களை குறித்து பேசுறாங்க. நமக்கு அது நல்லா தெரியும். இதுல அலங்காரமா நமக்கு எது இருக்கணும் அப்படின்னா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ வெளிப்புற அலங்காரம் தப்பு, வெளிப்புற அலங்காரமே செய்யக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை. வெளிப்புற அலங்காரம் மாடஸ்டா இருக்கணும், பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். இஃப் த பாண்ட் நீட்ஸ் பெயிண்ட், பெயிண்ட் இட். அதுதான். சில பேர் இந்த வெளிப்புற அலங்காரமே தப்பு, அது பிசாசினுடைய வேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சரியில்லை. ஆனா நாம எதை முக்கியப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள் இருக்கிற அழிந்து போகாத அந்த உள்ளான குணங்கள், அதுதான் இந்த ஹிடன் பர்சன். இப்போ கிளாமர், அதாவது வெளிப்புற அலங்காரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் அண்ட் இட் இஸ் எக்ஸ்டர்னல், ஜஸ்ட் டு பூஸ்ட் யோர் அப்பியரன்ஸ், தட்ஸ் ஆல். ஆனா the true beauty is real and eternal. அது அழியாதது, அது காலத்திற்கு இருக்கக்கூடியது, அது உங்களுடைய குணம். அதே போல glamour is corruptible, it decays and fades, whereas the true beauty
from the heart grows more wonderful as the years pass. வளர 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 மெச்சூரிட்டி ஆக ஆக when you grow in Christ, your beauty will be harnessed. It will become brighter and brighter. Whereas வெளிப்புற அலங்காரம் நேரம் ஆக மங்கி போகும், குறைந்து போகும். So God is not concerned about what kind of external beauty you exhibit, but He is more concerned about your inner beauty. அதுதான் இங்க அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அமைதலும் gentle and quiet spirit, அது அப்படின்னு அங்க நம்ம வாசிக்கிறோம். The gentle சொன்னாலே meekness. Gentle means meekness. Our Lord is a good example for that. One of his characters is meekness. Even the Beatitudes we read meek spirit. The meekness வந்து ரொம்ப important. அந்த மீக்னஸ்க்கு ஒரு ஹிடன் பவர் இருக்கு. அதுதான் many do not realize. மீக்னஸ்னாலே வீக்னஸ்ன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. It is not so. Meekness has its own power, which can exercise your self-control. It will help you to control yourself. It will keep your spirit under God's control. That is meekness. இப்போ quietness அப்படின்னு சொல்லும்போது not being silent. It means a calm spirit. Quietness refers to a calm spirit. Tranquility. Tranquilityன்னு சொன்னா எல்லாமே ரொம்ப அப்படி அமைதலா பீஸ்ஃபுல்லா இருக்கு. அங்கே பீஸ்ஃபுல்லா இருக்கிறது எல்லாருக்கும் ஈஸி. புயல் அடிக்கிற நேரங்களில பயங்கரமான காற்றடிக்கிற சூழ்நிலைகள்ல மழை பெஞ்சு அப்படி அழிவு கொண்டு வருகிற நேரத்துல அமைதலாக இருக்கிறது தான் டிராங்குவிலிட்டி. நிறைய சமயம் அந்த டிராங்குவிலிட்டின்னு சொன்னாலே எனக்கு ஒரு பெயிண்டிங் தான் ஞாபகம். கடல்ல புயல் அப்படி அடிச்சிட்டு இருக்குது, ஆனா ஒரு பாறைக்கு நடுவுல இந்த பிளவுண்ட மலையேன்னு நம்ம பாடுறோமே, அது போல ஒரு பாறைக்கு நடுவுல ஒரு சின்ன ராபின் or a nightingale or whatever bird, it is just lifting its head and singing. Is it possible? It is possible. ஒரு இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ வந்தது, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த தீயில ஒரு பெரிய குடும்பம், அவங்க வீடெல்லாம் இடிஞ்சிருச்சு. அவங்க அந்த இடத்துல நின்று ஆண்டவரை துதிச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு பாட்டு பாடி நன்றி செலுத்துறாங்க. ஃபார் ஹேவிங் been saved. Their lives, they are not dead. Their house, everything has gone, but they are not dead. So the entire family stands and praises God. That is possible. So that is the what we say, the tranquility. Your mind, your heart, your faith, everything is under control, God's control. So that is what is expected of a woman. This should be exhibited in a woman. Though it is a Christian character, Christian nature, what the Peter says here is mainly focused on women. சரி, இப்ப 5:6 என்ன பேசுறாருன்னா, இது இதுக்கு நம்ம எங்கேயும் போக வேண்டாம். அவர் அதான் சொல்றாரு, பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னால இப்படி ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையா இருந்து இப்படி தங்களை கீழ்ப்படிந்து, ஏன்னா அவ்வளவு பேச வேண்டியிருக்கு அன்றைக்கு இருந்த சமுதாயத்திற்கு. ஒருவேளை இன்றைக்குமே இது பொருந்தும். இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பேசும்போது many people think even today doing wifely duty at home, say for example cooking, other works at home, all that is below their level. It is not theirs. It is not their duty. அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க. அடுத்தது why can't the man also do it அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுக்கும் வராங்க. I am not going into that argument. I am not going into the debate. பட் ஆனா இங்க வேதத்துல நம்ம பார்க்கும்போது இவ்விதமாக அத சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இந்த சப்மிஷன் இஸ் அன் ஆர்னமெண்ட். நம்ம ஆர்னமெண்ட்ஸ்னாலே நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னமாவது வாங்கணும், எங்க போனாலும் ஒரு எக்ஸிபிஷனு, ஒரு சேலு, ஒரு ஆஃபர் போயிடுறோம்ல, போய் பார்க்க போறோம். அதுல எப்படியாவது ஒன்னாவது எதையாவது வாங்கணும்னு முயற்சிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் என்ன, எது நமக்கு ஆர்னமெண்டா இருக்கணும்னு சொல்லப்படுதுன்னா, இந்த விதமாய் நம்ம ஒரு பரிசுத்த நடத்தையோடு இருக்கிறது நமக்கு ஆர்னமெண்டா இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள வந்து சாராவை பற்றி போட்டிருக்கு. சாரா இஸ் த வைஃப் ஆஃப் ஆப்ரஹாம். ஆனா சரி, we will proceed. இப்ப நமக்கு எதுக்குனாலுமே நம்ம எங்கிருந்து நம்ம அதுக்கான ஒரு சொல்யூஷனை பார்க்கணும்னு சொன்னா, நமக்கு ஒரு டவுட் வருது, நமக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னா, நம்ம எதை பார்த்து அதை செய்யணும் அப்படின்னு யோசிச்சா, அது வேதத்தின் அடிப்படையில இருந்துதான். வேதத்துல ஏதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்த்து நம்ம அதை செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். So that only teaches us what to do and what not to do. மற்ற புக்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஆனா வேதம் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். Other books give information, but the Bible gives transformation. இப்போ நம்ம சாராவை பற்றி பார்க்கும்போது, one feature which I liked in her is just because her acceptance, she accepted Abraham as her husband. அதனால she knows his weaknesses, she knows his flaws, but she kept quiet and she just submitted herself to his decisions. அதை நாம பார்க்கிறோம். முக்கியமா எந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்னீங்கன்னா, அந்த எகிப்துக்கு போகும்போது அங்க அவர் தன்னுடைய உயிருக்கு பயந்து, சச்ச ஒரு பயந்தாங்கோலி ஆபிரகாமா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நீ 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 வந்து என் சகோதரின்னு நீ சொல்லு, நான் அப்படி சொல்லுவேன், நீ அதுக்கு பேசாம இரு, இல்லைன்னா என்ன கொண்டு போட்டுருவாங்க. So he was so frightened of his life and he made his own wife as a sister. இதே தப்பு அவன் மகனும் செய்யறான், அதே தப்பு மகனும் செய்யறான். ஸோ ராங் டெசிஷன்ஸ், ராங் பிளான்ஸ் எல்லாமே அந்த ஆபிரகாம் செய்தா கூட she simply went along with it. Maybe she would have just prayed. She would have been praying. இது வந்து எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாதபடி காத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருப்பாங்க. பட் she was just being getting along with his plans. That is very, very difficult, especially when you know that this is wrong. But God is calling us to do it as much as we can. The rest what we can do is always pray. When we pray, through our prayer, we can always have the control. God will help us. But we should never assort to the worldly measures. உலக பிரகாரமா நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், உலக பிரகாரமா நடக்கிற மக்களை பார்த்து நாம் அதை செய்யக்கூடாது. It can even be an unbelieving relative of our own family. Whatever suggestions they give may not be all correct. That may be worldly, reasonably, logically correct, but we can control everything or bring everything into harmony, into the right order through our prayer with the help of the Holy Spirit. நமக்கு இந்த பவர் நம்ம கையில இருந்தா நம்ம எல்லாவற்றையுமே சரிப்படுத்தி விட முடியும். அதை தான் பேதுரு இந்த இடத்துல இவ்வளவு கமெண்டேட்டர்ஸுமே அதை குறித்து தான் அங்க வற்புறுத்துறத நம்ம பார்க்க. கீழ்ப்படிதல், இணங்குதல், இதெல்லாம் பெரிய காரியம் அங்க இல்ல. அவன் முக்கியமா சொல்லக்கூடிய காரியம் எதுன்னா இதுதான்.
So choose good character, adorn yourself with gentleness, let your bling means your uh, status or uh, your attraction be goodness, and your precious, for you are precious in the sight of the God. So இது வந்து 6 வசனத்தை, அது ஒரு இதுல நான் பார்த்தேன். 6 வசனத்தை இதுக்காக பேதுரு செலவு பண்ணியிருக்கிறார். புருஷர்களுக்கு ஒரே ஒரு வசனம் சொல்லு. அப்ப பாருங்க எவ்வளவு அவசியமா அந்த விமனுக்கு அதை டீச் பண்ணணும்னு அன்றைக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு தான் இன்றைக்குமே இருக்கு. ஏன்னா நம்ம சீக்கிரமா we don't let in, we don't give in, we need to be instructed so much. சரி, இப்ப 7th இதுல ஒரே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னது, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடிதான் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய். 2 முக்கியமா சொல்றாரு. பவுல் வந்து எபேசியருக்கு சொல்லும் போது அங்க இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, லவ் தம், அவர்களை அன்பு செலுத்துங்கள். இங்க வந்து முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள், அதே போல கனப்படுத்துங்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. So you want what does it mean? So wife is not to be treated as an object. Wife should be given equal importance. அதுதான் இங்க முக்கியமான படுத்துறது. ஆனரிங் அப்படின்னு சொல்லும்போது, when you love your wife, you love your own self. So he who loves his wife loves himself. அப்ப எந்த லவ், வாட் இஸ் தட் லவ் தட் இஸ் ஸ்போக்கன் அபவுட் ஹியர்? இட் இஸ் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். வாட் கிரைஸ்ட் எக்ஸிபிட்டட் டு த சர்ச், ஹிஸ் லவ் டு த சர்ச். இட் வாஸ் அ சாக்ரிஃபிஷியல் லவ், இட் வாஸ் அன் அகாபே லவ். ஸோ அந்த லவ் இருந்தாதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இந்த ஆனரிங் வரும், and this wisdom will also be there for them to live in a wise way. ஏன்னா it is said என்ன சொல்றது, the groans of a wife, not even the words, the groans of a wife may block your prayer from reaching heaven ன்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்கணும். So it is for the husband to be more wise and to understand his wife and demonstrate his love and keep her in a honorable level. அது எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா they are not slaves, they are not submissive, they are joint heirs. ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுக்கிற ரிவார்ட்ஸ்க்கு they are equal to you அப்படிங்கிறத அவங்க எப்பவும் ஞாபகத்துல வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைக்கும்போது they will act in a right way. ஸோ அதுதான் அங்க முக்கியமாக சொல்லப்படுகிறது. நான் தான் சொன்னேன்ல, ரோமன் மாரல் கோட் வந்து எல்லா ஆப்ளிகேஷனும் ஒன்லி ஆன் த வைஃப் and all privileges only for the husband. ஆனா Christian ethic is not that. We are equal. So husbandsக்கு அவர் வந்து 4 ரிலேஷன்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றாரு. ஒன்னு, you have to live with them, dwell with them. So you have to live in a wise manner. It needs wisdom. If you ask any husband, they will tell to live with the wife needs special wisdom. So premarital counseling just married couples எல்லாம் கேட்டீங்கன்னா they will say, the man will definitely say how to understand it is a great mystery அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி. Second is intellectual. You have to treat them
இன்டலெக்சுவலி ஈக்குவல். அது நம்ம செய்யணும், படிச்சிருந்தாலும் படிக்காட்டினாலும். God has given them the wives a special wisdom, so the husband has to treat them as an intellectually equal person. So the communication should be through love, and it should be the truth. Thirdly, emotional, so honoring the wife. And finally, spiritual responsibility. So these are the obligations of the husband. So இதை நான் இன்னும் ஃபர்தரா சொல்லணும்னு நினைக்கல. But this is what the commentator Big puts it. The size of the injured, size means the பெருமூச்சு of the injured wife can come between the husband's prayer and God's hearing. So நம்ம ரைட் ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னா நம்ம பிரேயர்ஸ் அங்க கேட்கப்படாது. இது ஒரு முக்கியமான சத்தியம். சரி, 8, 9 இதுல 2 பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நாம ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நாம இணங்காம போனோம்னா நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சரி வராது. அதே போல கணவர் விவேகமா நடந்துக்கலன்னா அங்க ஒன்ஸ் அகெயின் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஸோ இட்ஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. 8, 9 வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து. இரக்கம் உள்ளவர்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்கள், மன உருக்கம் உள்ளவர்கள், இணக்கம் உள்ளவர்களாயிருந்து. இப்போ இது now he is talking to the general, சபைக்காக பேசுறார். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. அப்போ first thing what he calls us to do is to be of one mind. It may be applicable to the family also, but he is mainly talking to the church. And the one mind எது? Not my mind, not your mind, it is Christ's mind. கிறிஸ்துவ சிந்தையில நாம இருக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு முக்கியமான அடிப்படை அஸ்திபாரம் வேர்ட் ஆஃப் காட். That will only tell us what is the mind of Christ. ரெண்டாவது, we should be compassionate, brotherly, tender hearted and even polite. So இவ்விதமாய் நம்முடைய உறவுகள் சரியான விதத்துல இருக்கும்போதுதான் நாம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நாம் கிறிஸ்துவை பீப்புள் ஆஃப் காட் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு அது வெளிப்படும். அப்படிதான் வசனம் சொல்லுது. யோவான் 13:35 நீங்க பாத்தீங்கன்னா, by this all will know that you are my disciples if you have love for one another. When that love is missing, whatever may be your being together, whatever may be your gathering, that will not reflect God's love. That will not talk about, that will not reflect God. And the God's love இருக்கணும். அடிப்படையா நமக்கு இருக்க வேண்டியது God's love. Jesus commanded us to love them. And once we start loving them, we will start liking them. So the greatest challenge to our love for others comes when we are wronged. நமக்கு யாராவது கெடுதல் செய்யும் போது அல்லது நமக்கு ஏதாவது தீமை நடக்கும் போது மற்றவர்களால நமக்கு அந்த சமயத்துலதான் இந்த அன்பை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க செய்கிற தீமைக்கு நம்ம தீமையே காட்டாட்டி கூட அன்பை காட்டாம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சிப்போம். There will be a hostility in our relationship. அது ரிட்டாலியேஷன். இதுதான் பெரிய கான்ஃபிளிக்டா முடியறது. குடும்பத்திலையும் சரி, சபையிலும் சரி, சமுதாயத்திலையும் சரி, between nations also this is what happens. But when love of Jesus overrules all this, even enemies will come to peace. அதுதான் இங்க பேதுரு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஏன்னா அவருக்கு தான் ஆண்டவர் அதிகமாய் அந்த அன்பை பற்றி திரும்ப திரும்ப அவரை கேட்டு 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 உணர்த்தி அதை சொல்லினார். 3 முறை அவர் அந்த கேள்வியவே கேட்கிறார். ஏன்னா அன்புதான்
எல்லாவற்றையும் ஓவர் ரூல் பண்ணும். அதுக்காகத்தான் அந்த பேதுரு அதை பற்றி அவர் முக்கியமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதுதான் அடிப்படை. எந்த இதுக்கும் சொல்யூஷன், சால்விங் த ப்ராப்ளம் இஸ் ஒன்லி த்ரூ லவ். யூ கேனாட் சால்வ் இட் பை எனி அதர் மீன்ஸ், நாட் பை யோர் பவர், not by your intelligence, not by your efficiency, only through love. சரி, 10, 11, 12 நம்ம அங்க வாசிக்கும் போது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் ஆவையும். நாம நிறைய நாளா நல்லா இருக்கணும்னு சொன்னாலே வாட் இஸ் மோஸ்ட் நீடட், எத்தனை வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடாதீங்க, இது ஹெல்த்து, அது ஹெல்த்தி இல்லை, இது கொடுக்குது, இது அதை கொடுக்குது. இங்க வேதம் என்ன சொல்லுது? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கு, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. சோ நாம நீதிமான்கள், கர்த்தரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நீதியை நமக்கு அவர் தந்திருக்கிறார். நாம என்ன செய்யணும்னா பொல்லாப்பை விட்டு நீங்கி, நமக்கு உடனுக்குடனே அப்படிதான் செய்யணும்லாம் இருக்கும். ஆனா பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி, அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமா? தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடையும் விலக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அப்போ இங்க நம்ம அடுத்த இந்த பார்ட் என்னன்னு சொன்னா, இத்தனை நேரம் அந்த சப்மிஷன், ஹார்மனி, ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பார்த்தோம். இனி வருகிற பகுதிகளில் கொஞ்சம் நம்ம என்னத்தை பார்க்கிறோம்னா, சஃபரிங்கை குறித்தும் கூட நாம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நம்ம நன்மையே செய்யறவங்களா இருந்தா உங்களுக்கு தீமை செய்கிறவங்க இருப்பாங்களான்னு கேட்கிறாரு. ஆனா டெஃபினட்டா இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் டூயிங் குட் ஒன்லி யூ வில் ஹாவ் எனிமீஸ். அதான் இன்றைய சூழ்நிலை. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களா இருப்பீர்கள். அடுத்தது சொல்றார், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருந்தேன். அந்த லாஸ்ட் பார்த்து தான் அப்பாலஜெட்டிக்ஸ்ன்னு சொல்றது. டிஃபென்ஸ், அவர் டிஃபென்ஸ் அபவுட் காட், அவர் டிஃபென்ஸ் அபவுட் அவர் கிறிஸ்டியன் ஃபெய்த். அது கடைசி பகுதி. ஆனா அதுக்கு முன்னால இருக்கிற பகுதி வரைக்கும் நாம நீதி நிமித்தமாய் பாடுபடும் போது நாம அதை பற்றி என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா God is there with us. God will take care of us. மீறி போனா என்ன செய்வாங்க? உங்க சரீரத்தை அவர்கள் கொலை செய்வாங்க. ஆனா ஆத்துமாவை அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ நமக்கு முக்கியம் நம்ம ஆத்துமா. சரீரத்தை விட நம்ம ஆத்துமா தான் நமக்கு முக்கியம். நம்ம அதனால நாம என்ன செய்யலாம்? அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனா சில கள்ள போதகர்கள், சில ராங் டாக்டர்ஸ் கொண்டு வர்றவங்க, அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய ஆத்மாவையும் பாதிக்க செய்ய முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க பயப்படுங்கள்னு சொல்லி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம். Rather fear him who can destroy both soul and body in hell. So don't be afraid of those who can only kill the body. அப்படின்னா நம்ம சீக்கிரமா ஆண்டவர்கிட்ட அவ்வளவுதான். பட் இது நம்ம ஆத்மாவையே கரைப்படுத்திவிடும். அதனால அதற்கு தான் நம்ம அதிகமா ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி நமக்கு கிடைக்கிற பலவிதமான த்ரெட்ஸ், பலவிதமான பிரச்சனைகள், இதெல்லாம் கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்து விடக்கூடாது. ஏன்னா God is always with us. He has gone in that path. இதே விதமாக ரைச்சியஸ்க்காக பாடுபட்ட அந்த வழியில பாதையில அவர் சென்றிருக்கிறபடினால he knows and he can help us. இதுக்கு நாம எப்பவுமே நம்ம டிஃபென்ஸ் சொல்றதுக்கு சரியான ஆட்டிடியூட்ல சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி when we speak our defense,
we should use only the word of God. And when we speak the word of God, we should speak the word of God with reverence as well as humility. அது ரொம்ப முக்கியம். சரி, 16-17 என்ன வாசிக்கிறோம்னா, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடிக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு திருவள்ளுவர் சொன்னது போல, வேதத்திலையும் நம்ம அதே காரியத்தை வாசிக்கணும். இங்க இருந்துதான் அவர் அதை எழுதியிருக்கிறார். என்னன்னு, அவங்க வெட்கப்படுற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? நன்மை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்கள் உங்களை தூஷிக்கிறாங்க, அவங்க உங்களை அவமதிக்கிறாங்க, அவங்க உங்களை அப்படி ஒதுக்குறாங்க, யூ ஆர் நத்திங்கிறாங்க. பட் அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. அப்போ அவங்க அதை குறித்து வெட்கப்படுற அளவுக்கு அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி, கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கன்னு சொல்ற. 17ஆம் வசனத்துல, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். தீமை செஞ்சா அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட், அதற்கான ஒரு கஷ்டங்கள் நமக்கு வருது. சம் லாசஸ் வி இன்கர், some difficulties we face because of our mistakes. Okay, that's one thing. But the other thing is, even when you have done something right, you are put into trouble now, you be happy. ஏன்னா நம்ம குட் கான்டக்டுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? ரிட்டர்னா ஈவில் தான் கிடைக்குது. இட் இஸ் பெட்டர். ஏன்னா God is saying, God watches everything. And so when he sees this, he will bless you. He will glorify you. ஏன்னா அவர் அந்த பர்சிக்யூஷனை அவர் அனுபவிச்சிருக்கிறார். அதனால 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். Since he has undergone this great sacrifice, he is our perfect example. So even when we suffer for good, for what good we have done, for not having done an evil, sometimes you wouldn't have done something good, but you wouldn't have done that evil, but you are suffering. Even in that case, this is the time when we have to maintain our meekness and our gentle spirit. அது ரொம்ப அது திரும்ப எவ்வளவு கடினம் இல்லையா? நம்ம தப்பே செய்யாதப்போ நம்ம தப்பு செஞ்சேன்னு சொல்லும் போது நமக்கு அதை பொறுத்து இருக்கிறது மிக கடினம். அட்லீஸ்ட் நம்ம நான் தப்பு செய்யலைங்கிறது சொல்லணும்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம ஆண்டவர் நமக்கு நல்ல எக்ஸாம்பிள். அவர் என்ன செஞ்சாரு? வாயே திறவாமல் இருந்தார். அந்த ஒரு நிலைமை நமக்கு தேவை. தட் இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவை பலப்படுத்துவதும் மற்றவர்களுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவை பலப்படுத்த முடியும். ஸோ ஹோலி ஸ்பிரிட் இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த வசனத்துல நம்ம ஒன்னொன்னு பாக்குறோம். அது என்ன வசனம்? மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதை இங்க நம்ம எப்படி வாசிக்கிறோம்னா, ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்றும் வாசிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த அவர் உயிர்ப்பிக்கப்பட்டதே திரியேக தேவனுடைய ஒரு செயலாய் இருக்கு. ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரா? ரோமர் 6:4 பாத்தீங்கன்னா, பிதாவானவர் அவரை உயிர்ப்பித்தார் அப்படின்னு நாம பாக்குறோம். மரணத்தினின்று உயிர்ப்பித்தார்ல. யோவான் 2 நாம என்ன பாக்குறோம்னா, ஜீசஸ் raised himself from the dead அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். So the resurrection itself, that work is a work of a triune God. இது ஒரு சைடு. இது again another important implication. இந்த ட்ரினிட்டியை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய பேர் புதுசா வர்றவங்க, வேணும்னு நம்ம குழப்புறவங்க இதெல்லாம் இதை வச்சு பேசுறாங்க. பட் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் அவங்க
3 பேரும் ஒரே செயலை 3 பேரும் சேர்ந்து செய்கிறார்கள். அது எல்லாம் ஒரே இடத்துல எழுதப்படலைன்னாலும் நம்ம பார்க்கிறோம். அவங்க 3 பேரும் தான் அதை செய்றாங்க. தாமே தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தாரு. அது நம்ம பார்க்கிறோம். ஆவியானவரால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிதாவானவரும் உயிரோடு எழுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே தம்மை உயிரோடு எழுப்பி அதையும் நாம வாசிக்கிறோம். ஸோ இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் அ ட்ரையூன் காட். சரி, இப்போ இந்த 1920th ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கறோம். இட்ஸ் மென்ஷன் ஒன்லி ஹியர். என்ன அது? இந்த ஸ்பிரிட்ல அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இப்ப அந்த காவலில் உள்ள ஆவிகள் யாரு அப்படின்றது ஒன்று. அப்போ அதே அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். நீடிய பொறுமைன்னு சொல்லும்போது நோவா அந்த இதை கட்டுறதுக்கே 120 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாலே சொல்லிட்டே இருக்காரு, அப்புறமும் சொல்றாரு. அதுக்கப்புறமும் அவங்க கீழ்ப்படியாம இருந்த அந்த ஆவிகளுக்கு அவர் ஆவியான இதுலயே போய் he was inspired by the Holy Spirit and he went and preached to the spirits in prison. Prisonna காவலில் வைக்கப்பட்ட. என்ன காவல்? பாதாளத்துல காவலில் இருந்த. பாதாளத்துல தான் இருந்தாங்க, நரகத்துல இல்லை. நமக்கு அதுவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாதாளங்கிற ஒரு பிளேஸ்ல அவங்க காவல்ல இருந்தாங்க. டெம்பரரி பிளேஸ். and the final place after judgment is the hell. ஸோ நம்ம இது ரெவலேஷன்ல கொஞ்சம் அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரெசரக்ஷன், ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், செகண்ட் ரெசரக்ஷன், செகண்ட் டெத்து, ஹெல்லு, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரெவலேஷன் படிச்சப்பவே பார்த்தோம். இப்போ அதுதான் இங்க. he was made alive by the spirit and then also did this work by the same spirit. அவர் உயிரோட எழுப்பப்பட்டு அதே ஆவியில போய் அவர் அங்க பேசுவதாக நாம பார்க்கிறோம். சோ அவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தன்னை காண்பிக்கிறதற்கு முன்பாக அந்த உயிர்த்தெழுந்ததுக்கும் அந்த அந்த அப்பியரன்ஸுக்கும் நடுவுல இருக்கிற அந்த டைம்ல அவர் போய் அங்க பேசினதாக நாம பார்க்கிறோம். அவர் எங்க போனாருன்னா பாதாளம், ஹேட்ஸ், அதுதான் மரித்தோர் இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல அவர் பேசுறாரு. குறிப்பா இந்த ஆவிகளை குறித்து, காவலுள்ள இந்த ஆவிகளை குறித்து அவர் பேசினதாக, அவர்களிடம் பேசினதாக நாம பார்ப்போம். இதுல ஒரு டிபேட் இருக்குது, ஒரு கான்ட்ரவர்சி. அது ஹியூமன் ஸ்பிரிட்டா டிமானிக் ஸ்பிரிட்டான. ஏன்னா அந்த நோவா காலத்துல demonic spirits were also present on the earth and they married humans and they produced giants. இப்படியெல்லாம் நம்ம அந்த அதிகாரங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த ஆவிகளுக்கு அவர் சென்று அதை பிரசங்கம் பண்ணினாரா, அல்லது அன்றைக்கு இவரை பற்றிய அறிவே இல்லாத ஒரு காலகட்டம் அது. வெள்ளத்துக்கு ப்ரீ ஃப்ளட் அந்த இதுல ஜீசஸ் கிரைஸ்ட பத்தியே அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அதனால அவர் சென்று அங்க அவர்களுக்கு பிரசங்கித்தாரா, அந்த காரியங்கள்லாம் தெரியல. பட் he went and preached salvation to them and whoever believed it might have been saved. So அந்த ஃபைனல் கண்டமினேஷனையும் ஜட்ஜ்மெண்ட்டையும் பத்தி, அவருடைய சிலுவையில செய்த அவருடைய தியாகத்தை குறித்தும் அந்த மக்களுக்கு பேசி அவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி அவர் பிரசங்கித்துட்டு வந்திருக்காரு. பொதுவா இப்ப நம்ம பிரசங்கிக்கும் போது இயேசு மேசியாவின் பிறப்பை பற்றியும் நாம பேசுவோம். அதை பேசினாதான் நம்ம அவருடைய இறப்பை பற்றி பேச முடியும், அப்புறம் உயிர்த்து பேச முடியும். ஆனா அங்க அவரு பிறப்பை பற்றி எல்லாம் பேசல. straight away he didn't preach the gospel, he preached only this particular thing. So think yes, ஒரு 2 வசனம் தான். அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னா, டைம் ஆயிடுச்சு. சரி, இந்த 2 வசனத்தையும் நம்ம கொஞ்சம் அடுத்த கிளாஸ்லயே பார்ப்போம். ஏன்னா it talks about baptism and all, so we will deal it in the next study.
So with this spiritual close. So God in the spirit went to the heights and preached to the spirits and preached them salvation. So he gave chance to everyone. He did not prevent anyone from coming. To every single soul, God gave a chance to repent. God gave a chance to believe. God gave a chance to be saved. We are so privileged that we got the chance and we are now saved. So from this chapter, we understand through submissive spirit and a good attitude, Christ-like attitude, we can win the souls of anybody, not only our own husbands, if they are not believers, but also it is applicable to any single soul who have not yet come into the grace of salvation. So it's up to us to apply all that what we have learned, not just restrict ourselves to just the wifely duties. Anything that is in our Bible is relevant to all at all times. So we can pick up that for our own soul winning process and apply the same and ask God to give us in this year a more gentle and quiet spirit so that we can win many souls. Shall we pray? Loving Lord Jesus, we submit ourselves to have a better relationship with you, Lord. Forgive our retaliating spirit, rebellious spirit, disobedient spirit, unsubmissive spirit. Many a time we have expressed that and spoiled our beauty, spoiled your image in us, Lord. Lord, you gave us a very good example to be followed of being a gentle and a meek person when you were in this world. Though you had all the power and glory, you chose to be an ordinary person with such a gentle spirit, compassionate spirit. Help us also, Lord, to imbibe those qualities in us and to express it in our daily walk of life. Bless us, O God. Bless us. Help each and every one of us who have gathered here in their daily course of life to be a witness, to exhibit that irresistible inner beauty, that charm, that grace, which will attract people to you, Lord, to you. We ask this in the precious name of our loving Lord and Savior Jesus Christ. Amen. Amen. So thank you. Thank you, everyone. God bless you. Thank you, ma'am. Thank you, Annie. Thank you. Thank you.